சிபி உங்கள் படம் கிட்டத்தட்ட இதை ஒட்டியே தான். தந்தையை புரிந்து கொள்ளாத ஒரு மகன் கடைசியில் அவர் இழந்த பிறகு தான் அவர் எவ்வளோ எப்படிப்பட்டவர் அப்படின்னு அவர் கொஞ்சம் முரட்டாசாமியாகவே இருந்திருப்பார். உங்களுக்கும் உங்கள் தந்தைக்குமான உறவு எப்படிப்பட்டது? அதான் சார், இங்கே இருக்க நிறைய பேர்த்தோட கதையும் மாதிரி தான். நிறையா முரண்கள் இருந்துச்சு. ஒரு வயசில் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அப்பா. அண்ட் அடிக்கடி ஒரு டைலாக் சொல்லிக்கிட்டே இருப்பார் சார். படத்தில் கூட வச்சுருந்தேன். தெருவிளக்கில் உட்காந்து படிக்கிறவங்களாம் அவ்வளோ சின்சியராக படிக்கிறாங்க, உனக்கெல்லாம் வீடு ஃபேனு, ஆனால் நீ புக்கை கையில் எடுக்கிறதில்ல. நமக்கு அந்த வயசில் எவன்டா எங்கப்பா வரும்போது கரெக்டாக தெருவிளக்கில் உட்காந்து படிக்கிறீங்கன்னு பயங்கர டென்ஷன் ஆகும். அண்டு காலேஜ் டைம்லேயும் அதே மாதிரி தான் படிச்சிடணும்னு ரொம்ப புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தார். அப்போல்லாம் நமக்கு அந்த புரிதல் இல்லை சார். ஆனால் இன்றைக்கி எனக்கு தோணுது சார், நான் வந்து அப்பாவில் ஸ்ட்ரிக்டாக இல்லைன்னா நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்க மாட்டேன். ஸோ இன்ஜினியரிங் முடித்ததுனால எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் இருக்குது சார். ஒருவேளை நான் படிக்காமல் ஒரு +2 முடித்தவனா இருந்ததுன்னா எவ்வளோ இன்செக்யூராக இருந்திருப்பேன்றது எனக்கு இன்றைக்கி ஃபீல் ஆகுது. அண்டு சினிமாவுக்கு வரணும்னு நான் ஆரம்பித்ததுக்கு நான் சொல்லும் போதே ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்பா எதிர்த்தார். என்னோடய ஊர் அந்தியூர்னு சொல்லிட்டு ஒரு ஊர், ஈரோடு மாவட்டம். ஸோ சென்னையில் இருக்கிறவங்களுக்கே சினிமா ரொம்ப தூரம், எனக்கு சென்னையே தூரம் சார். ஸோ சினிமா நான் ஸ்ட்ராங்காக பேச ஆரம்பிக்கும்போது அவர் வந்து சரி ஏதோ சொல்கிறான் விட்டுருவான்னு நினச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நான் அதில் ரொம்ப எஃபர்ட் போட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணி ஒரு பாலுமகேந்திரா சார்கிட்ட ஒரு அவார்டு வாங்கினேன். ஸோ அது பேப்பரில் வந்துருச்சு. அது ஒரு மாதிரி ஓவர் நைட் அவர் வந்து அந்த பேப்பரில் வந்ததுலேருந்து அவர் ஓவர் நைட் மாறிட்டார். அப்போ தான் அவர் நம்புறாரு, சரி ஓகே டேலண்ட் ஏதோ ஒன்று இருக்குது போல், அதனால தான் இவன் இவ்வளோ ஃபேமாக ட்ரை பண்ணுறான்னு சொல்லிட்டு. அன்னையிலேருந்து சினிமாவில் வந்து நான் ட்ரை பண்ணுற டைமும் சரி, நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ட்ரை பண்ணி அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 4 இயர்ஸ் ட்ரை பண்ணேன் சார். ஸோ அப்போ எல்லா தடவையும் நான் ஃபெட்டப் ஆகும்போது எனக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் அப்பா தான்.